வணக்கம் நண்பர்களே. பூச்செடிகள் அல்லாமல் சில இலைச்செடிகளும் கூட பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய நல்ல அருமையான செடிகளும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட் தான் இன்னைய வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பச்சை கலரில் நல்ல ஆரஞ்சு கலர் தண்டுகளும் அந்த இலைகளில் ஆரஞ்சு கலர் வர்றதும் நல்ல அகலமான இலைகளை கொண்ட செடி தான். இதுதான் ஃபயர் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆரஞ்சு மேண்ட்ரின் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட விஞ்ஞான பேர் குளோரோஃபைட்டம் ஆர்கிடேஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோரோஃபைட்டம்னாலே நம்மளுக்கு தெரியும் ஸ்பைடர் பிளான்ட் ஃபேமிலியை சேர்ந்தது. இதுவுமே ஸ்பைடர் பிளான்ட்டில் ஒரு வகை தான். இது ஆரஞ்சு ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் தண்டுகள் பார்த்திங்கன்னா நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதனால தான் மேண்ட்ரின் அப்படின்னு சொல்கிறாங்க. மேண்ட்ரின்னா நம்மளுக்கு தெரியும், இந்த ஆரஞ்சு கலர் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலந்த அந்த ஆரஞ்சு, சைனா ஆரஞ்சு தான் மேண்ட்ரின் சொல்லுவாங்க. இதோட தண்டுகள் அந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால, அதாவது மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்த நிறத்தில் இருக்கிறதுனால இதை மேண்ட்ரின் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான செடி தான். இந்த ஸ்பைடர் பிளான்ட் காமனாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நாசா ரெக்கமெண்டட் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டில் டாப் 10ல் இருக்கக்கூடியது பெஸ்ட் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட். இதை குளோரோஃபைட்டம் கோமோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இது வேரிகேட்டர் ஸ்பைடர் பிளான்ட். இதுலேயுமே பூக்கள் வரும். ஆனால் இதில் ஒரு ஸ்பைக் மாதிரி அதில் பப்ஸ் வரும், அதோடைய குட்டிகள் தொங்கும். அது கூட சேர்ந்து பூக்களும் பூத்துருக்குது பாருங்கள். இதிலே இன்னொரு க்ரீன் வெரைட்டி இருக்குது. இது அந்த க்ரீன் வெரைட்டி ஃபுல் க்ரீனாக இருக்கும். இதுலேயுமே அந்த பப்ஸ் வரும், அந்த ஸ்பைடர் மாதிரி தொங்குது பார்த்தீங்களா. இதுலேயுமே பூக்கள் பூக்கும். ரெண்டு செடியிலையுமே பூக்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஹேங்கிங்கில் போடுறதுக்கு ஒரு அருமையான பெஸ்ட் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டு. வீட்டோட என்ட்ரன்ஸில் தொங்க விடுறதுக்கு லோ மெயின்டெனன்ஸில் ஈஸி கேர் பிளான்ட் இது. அதே மாதிரி தான் இந்த ஃபயர் ஃப்ளாஷ்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு ஸ்பைடர் பிளான்ட்லேயுமே பூக்கள் வரும். குட்டியாக அந்த சைடில் ஒரு பூ மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, க்ளோஸ்அப்பில் காமிச்சாதான் தெரியும். ஆனால் மொக்கு மாதிரி ஒரு ஸ்பைக் மாதிரி கொத்தா பூக்கள் பூத்துருக்குது. ரொம்ப மெச்சூர்டான பிளான்ட்டில் தான் இந்த பூக்கள் வருது, அதுவும் சைடில் இருந்து வருது. இந்த இலைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவுமே மற்ற ஸ்பைடர் பிளான்ட் மாதிரி ஹேங்கிங்கில் போடுறதுக்கும் ரொம்ப பெஸ்ட்டான பிளான்ட்டு. ஆனால் அந்த ரெண்டு ஸ்பைடர் பிளான்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் பப்ஸ் வராது. அதாவது பக்க கண்ணுகள் குட்டிகள் வரும் பார்த்தீங்களா. இந்த ஸ்பைடர் பிளான்ட்டில் பக்க கண்ணுகள் வராது. நம்ம மொத்தமாக அந்த செடி மெச்சூர்ட் ஆகிடுச்சுன்னா பிரித்து எடுத்து அதில் தண்டுகள்லேருந்து ஒவ்வொரு தண்டாக பிரித்து எடுத்து அப்படி செப்பரேட் பண்ணி தான் புது செடியை உருவாக்க முடியும். இது ஒரு நான் டாக்ஸிக் பிளான்ட் தான், பெட் சேஃப் பிளான்ட் தான். குழந்தைகளோ இல்லை பெட்ஸோ கடித்தாலோ எதுவுமே ஆகாது. ஹேங்கிங்கில் போடும்போது இந்த செடியுமே, அதுவும் ஒயிட் கலர் பாட்டில் வைக்கும்போது அந்த பச்சை கலரும் அந்த ஃப்ளாஷ் மாதிரி ஃபயர் ஃப்ளாஷ் மாதிரி இருக்க அந்த ஒரு ஆரஞ்சு கலரும் ஒயிட் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான். ஜஸ்ட்டு தண்ணீர் மட்டும் கொடுத்தாலே போதுமானது. இந்த செடிகளை லோ மெயின்டெனன்ஸ் தான். தண்ணீர் ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஊற்றியாச்சுன்னா அந்த தண்டுகள் அழுக ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் 2 நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட இந்த செடிகள் தாக்கு பிடிக்கும். மேல் மண்ணை காஞ்ச பிறகு விரல் வச்சு தொட்டு பார்த்துட்டு ட்ரையாக இருந்தால் மட்டும் தண்ணீர் கொடுத்தா போதுமானது. ஃபுல் சன்லைட்டில் வைக்க வேண்டாம். பார்ஷியல் ஷேடு, அதாவது செமி ஷேடு உள்ள இடங்களில் வச்சா இந்த செடிகள் ரொம்ப நல்லா வளரும். அந்த இலைகளுமே க்ரீனிஷாக நல்லா ஷைனிங்காக இருக்கும். செடிகள் வளர்க்க நேரம் இல்லாதவங்க, என்னால் செடிகளுக்கு ரொம்ப கேர் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க, ஆனால் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த செடிகளை ஹேங்கிங் பாட்லேயோ இல்லைனா குட்டி பாட்டுகள்லேயோ வச்சு வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சு வளர்க்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் செடி. இன்டோர் செடிகள் விற்கிற எல்லா நர்சரிலையுமே கிடைக்கும். 100 ரூபீஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய செடினா 150 ரூபீஸ் வரைக்கும் இதோடைய விலை இருக்கும். இந்த செடி கிடைச்சதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க. சுத்தமான காற்றை சுவாசியுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை நண்பர்களே.